ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்ன சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க தண்ணி ஆகுதுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. என்றைக்குமே பார்த்து வைக்கிற குழம்போட இன்றைக்கி பாருங்கள் ஏதோ தானே சிம்பிளாக வச்சேன். அவ்வளோ டேஸ்ட், உப்பு காரம்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் நம்ம பீன்ஸ் கேரட் பொரியல் தான் செஞ்சோம். இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டோம். காரக்குழம்புக்கு இந்த பொரியல் வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். குழந்தைங்களுக்கு எப்போவுமே கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல காயை வேக வச்சு கொடுங்க. நம்ம பெரியவங்களாம் எப்படி சாப்பிடுவோன்னா எண்ணெயில் அதிகமாக வதக்கி நம்ம அரை வேக்காலாம் சாப்பிடுவோம். இது குழந்தைங்களுக்கு சாப்பிட தெரிய மாட்டேங்குது. அதனால் அதுங்க என்ன பண்ணுங்க, மென்று சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குதுன்னா கொஞ்சமாக சாப்பிட்டு மீதி வச்சுக்கோங்க. நான் 2-3 வாட்டி பார்த்துட்டு தாங்க இந்த வாட்டி இதுமாதிரி ட்ரை பண்ணேன். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா நல்லா காயை வேக வச்சுருங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா அருமையாக சாப்பிடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நல்லா பொடிசாக அரிஞ்சு நல்லா வேக விட்டுட்டேன். வெறும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் வேக விட்டேன். வேக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா வதங்கின பிறகு இந்த வேக வச்ச பீன்ஸ் கேரட் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். அது கொஞ்சம் வதகிற ஸ்டேஜ் மாதிரி கிண்டி விட்டுட்டு தேங்காய், கொஞ்சம் சீரகம், பூண்டு துருவி நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுங்க. உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டேன். சூப்பராக இருக்குதுங்க. குழந்தைங்க காலையில் டேஸ்ட் பண்ணி கொடுத்தோம்மா சூப்பராக சொல்லுங்கள். நீங்களும் குழந்தைங்களுக்கு இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எதுவுமே போடாதீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாகவே கொடுங்க. வெயில் காலம்ல அதனால் நம்ம ஏற்கனவே காரக்குழம்பு வச்சுருக்கோம். அதனால் ஒன்றுத்தில் காரம் கொடுத்தா ஒருத்தில் காரம் கம்மி பண்ணிவிடுங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு விருப்பமாக இருக்கும். இதுங்க குழந்தைங்களுக்கு வெறும் சாதத்திலே போட்டு கொடுங்க. விரும்பி சாப்பிடும் குழந்தைங்க. இன்றைக்கி பார்த்தோன்னே பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சோம்மா. கேரட் பீன்ஸ் பொரியலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமானா குழந்தைங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். நம்ம விருப்பத்துக்கு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு குழந்தை சாப்பிட்லான்னு நம்ம சொல்கிறது ரொம்ப தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபனுக்கு இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன். அப்போ தான் இட்லி எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தடவி விட்டுட்டேன். மாவு வந்து காலையிலே எடுத்து உப்பு போட்டு கிண்டி வச்சிட்டேன். அப்போ தான் ஊற்றும் போது கொஞ்சம் இட்லி புசுன்னு வரும். பாருங்கள், மாவே சூப்பராக இருக்குது. இப்போ தட்டில் இட்லி ஊற்றிட்டு மாவு ஊற்றிட்டு இட்லி கொட்டில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் மல்லிப்பூ மாதிரி இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கு காம்பினேஷனாக வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்காங்க. இட்லிக்கும் வேர்க்கடலை சட்னி அவ்வளோ ஆப்டாக இருக்குது. டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பால் மரமாக செஞ்சேன். அதனால் சமையல்லாம் சூப்பராக வந்துச்சு. டெய்லியும் செய்ய முடியாது, ஏன்னா வெயில் காலம் நம்மளால டயர்டாக இருக்குது. அதனால் காலைல செய்யறதுக்கு சிம்பிளாக செஞ்சுருவேன். இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.